52 ஏக்கர்ல அறிமுகமாகிறது மதுரையின் முதல் மெகா டவுன்ஷிப் வேலவன் ஹைப்பர் சிட்டி கப்பலூரில். மதுரையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேலவன் ஹைப்பர் சிட்டி ஒவ்வொரு சதுரடியிலும் பிரம்மாண்டம். இப்ப களத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இப்ப கோயிலுக்கு பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? சரியாக எத்தனை மணிக்கு திருக்குட நன்னீராட்டு விழா தொடங்க இருக்கு? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? தமிழ் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்னும் சற்று நேரத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்பது இந்து சமய அறநிலையத்துறையால் விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்கோவிலின் நுழைவு வாயில் பகுதி, பிரதான வாயில் பகுதியில் பல டன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகமே மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது என்றே சொல்லலாம். பக்தர்கள் மேலரத வீதி, சன்னதி வீதி உள்ளிட்ட 4 ரத வீதிகளிலும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 7 மணிக்கு கும்பாபிஷேகம் நிறைவடைந்த பின்னர் பக்தர்களை தொடர்ச்சியாக 14 மணி நேரம் கோவிலுக்குள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பொறுத்தமட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்பாக 14 வருடங்களுக்கு பின்பு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 5:25 மணிக்கு கும்பாபிஷேகம் தொடங்க இருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு. 52 ஏக்கர்ல அறிமுகமாகிறது மதுரையின் முதல் மெகா டவுன்ஷிப் வேலவன் ஹைப்பர் சிட்டி கப்பலூரில். மதுரையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேலவன் ஹைப்பர் சிட்டி ஒவ்வொரு சதுரடியிலும் பிரம்மாண்டம்.